Dear students, if 6 ratio x equal to 12 ratio 28, then find the value of x. பாருங்க, given என்ன கொடுத்திருக்காங்க? 6 ratio x equal to 12 ratio 28. First step, ratioல கொடுத்திருக்கத நம்ம எதுல மாத்த போறோம்? fractionல மாத்தி எழுத போறோம். அப்ப 6 divided by x equal to 12 divided by 28. Next step, cross multiplication பண்ண போறோம். 12 into x என்னது? 12x equal to 6 into 28. Next, நமக்கு என்ன வேணும்? x தான் வேணும். So, x அந்த சைடு வச்சுக்கோங்க. Equal to இந்த சைடு உள்ள 6 into 28. இங்க பாருங்க, இது வந்து என்னது? 12 into x. 12 into x. அப்ப இந்த மல்டிப்ளைல இருக்கக்கூடிய அந்த 12 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எதுல வரும்? டிவைட்ல வரும். அப்ப டிவைடட் பை 12. அடுத்து இத சிம்பிளிஃபை, அதாவது கேன்சல் பண்ண போறோம். 1 6 is 6, 2 6 are 12, 1 2 is 2, 1 2 is 2, 4 2s are 8. x equal to என்ன கிடைச்சிருக்கு? 14. அப்ப x ஓட மதிப்பு என்னது? 14. அதாவது 6 ratio x equal to 12 ratio 28 இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல உள்ள டேர்ம் இருக்குல்ல, x equal to 12, இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரும் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்குல்ல, அதாவது எண்ட்ல இந்த ரெண்டு கார்னர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மீன், ப்ராடக்ட் ஆஃப் மீன்னா இந்த நடுவுல உள்ளது, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா இந்த எண்ட்ல இருக்குல்ல, இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா ஒரே ஆன்சர் வரும். பாருங்க, இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14. அப்ப இந்த இடத்துல என்ன போடுவோம்? 14 போடுவோம். இப்போ இத ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் என்னது? 14 into 12 equal to ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா இந்த எண்ட் உறுப்பு. 6 into 28. மல்டிப்ளை பண்ணுங்க. 14 into 12, 4 2s are 8, 1 2 is 2, 1 4 is 4, 1 1 is 1, 8 6 1, 168. அடுத்து இந்த எண்ட்ல உள்ள டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். 28 into 6 என்னது? 6 8s are 48, 48 க்கு 8, பேலன்ஸ் 4, 6 2s are 12, 12 plus 4 16, 168. Thanks for watching, students.